பிரைஸ் த லார்ட். ஒருத்தங்க செய்கிற மாதிரி இன்னொருத்தங்க செய்யும் பொழுது பொறாமைப்படுகிறது உலகம். ஆனால் தன்னை போல உலகத்தில் உள்ள எல்லாரும் பரிசுத்தமாய் மாறணும் என ஆசைப்படுகிறவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இதுதான் நம்மை படைத்தவரின் அன்பு. நம்ம எல்லாருமே ஏசப்பா நான் உங்களைப் போல மாறணும்னு கண்டிப்பாக அடிக்கடி ப்ரேயர் பண்ணுறோம். நாம் ஆண்டவரை போல மாறணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நாமளும் செய்யணும். உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒன்றையாவது செய்கிறீங்களா? மத்தேயு 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் கிடையாது. மனம் திரும்புங்கள்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவர் தேவகுமாரன். தேவகுமாரனாக இருந்தும் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து உங்கள் ஒவ்வொருவருக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவித்தார். பல பாடுகளை பட்டார், அடிகளை பட்டார், மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார். தேவகுமாரனே இறங்கி வந்து இத்தகைய காரியங்களை செய்யும் பொழுது அவரின் பிள்ளைகளாகிய நாம் எத்தனை பேருக்கு ஆண்டவரை குறித்து அறிவித்திருக்கிறோம்? மனம் திரும்புங்கள் என்று சொல்ல கூட கூச்சப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். கேட்டால் எப்படி சொல்கிறது? எல்லாரும் தப்பாக நினச்சிடுவாங்க. அப்படி அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நினைத்திருந்தால் இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களா? இன்றைக்கு இவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பீங்களா? பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவு தான் நமக்கு இருந்திருக்குமா? முதலில் நீங்கள் மனம் திரும்புங்கள், அதற்கு பின்பு மற்றவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி மனம் திரும்ப உதவுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தாங்க பேசுகிறாரு. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.